ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருக் ஜோன் ஒன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து அப்டேட் வந்துட்டு பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரையலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் அந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட வீடியோ லிங்க் கொடுப்போம், இல்லை ஏதாவது எழுதுறது மெசேஜ் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்பை நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலோட கம்யூனிட்டி டேப்பை உங்களோட வியூவர்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்கள் சேனலோட வியூவர்ஸ் வந்துட்டு யார் வேணும்னாலும் உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்களோட வீடியோக்கான லிங்க்கோ அவங்களோட போஸ்ட்டோ எது வேணாலுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு இடத்துல இதுக்கான ஆப்ஷனை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா தான் அது வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூடியூப் சேனல் செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும்போது தான் வந்துட்டு உங்கள் சேனலோட வியூவர்ஸ் வந்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும். போயிட்டு அந்த டேபை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட வியூவர்ஸ் யார் வேணும்னாலும் உங்களோட கம்யூனிட்டி டேப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க நம்மளோட கம்யூனிட்டி டேப்பை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நன்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஆனால் எதுக்காக யூடியூப் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களோட வியூவர்ஸ் வந்துட்டு இதை நல்ல விதமாக பயன்படுத்தினாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஒருவேளை அவங்க வந்து தேவையில்லாத ஒரு லிங்க்கு அந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணும்போது வந்துட்டு அது உங்கள் சேனலுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் வேணால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனுமே இருக்கும். இருந்தாலும் ஒருவேளை நீங்களும் அதை கவனிக்காமல் இருந்தால் ஏதேனும் பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்பை வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, அடுத்து என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.